इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. அம்பாளுடைய ஸ்வரூபம்னு சொன்னா பிரிக்க முடியாதான ஸ்வரூபம் பார்வதி பரமேஸ்வரர். அது ஏதோ அவ ரெண்டு பேரும் அப்படி இருக்கா, மற்றவர்கள்லாம் குடும்பத்துல இல்லைன்னு சொல்லக்கூடாது. இங்க இருக்கிற ஸ்வரூபம் பிரம்மமும் சக்தியும். அந்த பிரம்மத்தை விட்டு தனியாக சக்தியை உங்களால பிரிக்க முடியாது. கையில எழுதுற திறமை இருக்கு உங்களுக்கு, அந்த திறமை எடுத்த டேபிள்ல வச்சுட்டு பார்க்கலாம், உங்களால முடியுமா? கண்ணட பார்க்கும் திறமை இருக்கு, கண்டு பாட்டுக்கு வேலை செய்யறதும் பார்க்கிற திறமை அங்க வைக்கிறாரு. ஒரு 10 நிமிஷம் நான் பார்த்துட்டு போறேன் நான் சொல்ல முடியுமா? அது எப்படி முடியாதோ அதே விதமான அந்த சக்தியும் சக்திமான பிரம்மத்தையும் உங்களால பிரிக்க முடியாது. அதான் சிவசக்தி. சிவசக்தி சொல்றது இதுதான். இப்படிப்பட்டதான சிவசக்தி ஐக்கியமாக நம்ம தியானம் பண்ணினோமையானால் இந்த மனுஷனுக்கு பிராணமும் மனசும் ஒன்னா சேரும். பிராணமானது கிரியாசக்தி, எல்லா வேலையும் நடந்து கொண்டே இருக்கும். மனசானது பரிபூர்ணமான ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதான சக்தி. இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு சக்தியாருதான் அதுதான் இஷ்டா சக்தி. அதான் அம்பாளுக்கு இஷ்டா சக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி, ஸ்வரூபிணி. அப்ப இத மனசுல வச்சுட்டுதான் எல்லா புராணங்களும் கதை சொல்லிட்டே இருக்கு. சுப்பிரமணிய சுவாமிக்கு 2வது கல்யாணம், வள்ளி தேவதையனான் பார்த்து. மகாகணபதிக்கு 2வது கல்யாணமே ஆன பிள்ளையாருக்கு. சில புராணங்கள் எப்படி சொல்லிட்டு சில புராணங்கள் அங்க என்ன சித்தி புத்தின்னு 2 பேர். பரமேஸ்வரன் சொல்லும் பொழுது பார்வதி கங்கா எல்லாருக்கும் இப்படி பண்ணிட்டு இருக்கல, என்ன விசேஷம் நீங்க அப்படின்னு கேட்டேன்னா இது ரெப்ரசன்டேஷன். நம்ம சரீரத்துக்குள்ள இச்சா வடிவமாக இருக்கக்கூடியதான இந்த மனிதனுக்கு ஒரு ஞான சக்தி, கிரியாசக்தின்னு 2 திறமைகள் உண்டு. அறியும் திறமை ஒண்ணு, அறிந்த விஷயத்தை செயல்படுத்தும் திறமை ஒண்ணு. அது அறிஞ்சுக்கலாம், இது அறிஞ்சுக்கலாம். அப்புறம் தெரிஞ்சது அதை பண்ற அளவுக்கு ஆக்சுவலா டிவியில சமைக்கிறது எப்படி பார்த்திருக்காமா, அடுத்த நாள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றான். ஏன்னா அது சாப்பிடறதுக்கு ஒருத்தருக்கார வலிக்கும். அப்ப என்ன அறிவும் அறிவா, அதை பண்ணவும் தெரியும். அந்த 2 சக்தியும் நமக்குள்ள இருக்கு. இந்த 2 சக்தியும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கக்கூடியதான மேல ஒரு தத்துவம் இருக்கு. இந்த 3 சக்தியும் நமக்கு பார்க்கணுங்கிறத நமக்கு காண்பிக்கணும் என்பதற்காக தான் நம்மளோட எத்தனை சக்தி இருக்குங்கிறதுக்காக தான் ஸ்ரீசக்கரமானது சிவசக்தி சம்யோகமாக இருக்கு. ஸ்ரீசக்கரத்துல பார்த்தோம்னா 4 முக்கோணங்கள் மேல் நோக்கி இருக்கும், 5 முக்கோணங்கள் கீழ் நோக்கி இருக்கும். இந்த 2ம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இருக்கும். இது சேர்ந்ததுனால 43 முக்கோணங்கள் தயாராகும். ஆட்டுக்கு போய் ஸ்ரீசக்கரத்துல எண்ணி பாருங்க, 43 முக்கோணங்கள் இருக்கு. ஆனா இந்த 43 முக்கோணங்கள் எப்படி வந்திருக்கு? மேல் நோக்கி இருக்கக்கூடியதான முக்கோணங்கள் 4, கீழ் நோக்கி இருக்கக்கூடியதான முக்கோணங்கள் 5. இந்த 5 4 ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து நவயோனி ரூபம் ஸ்ரீசக்கரம். கீதையில நவத்வாரே புரே தேவி நைவதென்னகாரயன் அப்படின்னு இந்த 9 அந்த துவாரம்னு சொன்னா ஓட்டைன்னு அர்த்தம். இந்த துவாரம்னா அம்பால அடையக்கூடியதான வழின்னு அர்த்தம். இந்த 9 சக்கரங்களும் வேறும் சேர்ந்து ஒட்டிட்டு இருக்கக்கூடிய ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இருக்க போக்கப்பட்டதான் அந்த சக்கரங்கள் அத்தனையும் சேர்ந்து 43 சக்கரங்களாக ஆச்சு. அதுக்கு மேல ஒரு சக்கரம் பிந்துஸ்தானம் ஒண்ணு இருக்கு. உங்க ஹிருதயத்துல பிந்துஸ்தானமானது ஹிருதயஸ்தானம்.
அது சுற்றி சக்கரங்களும் இருக்கு. அப்படி சதுர்த்தி சதுர்த்தி 4 சக்கரங்கள். அது ஸ்ரீகண்டம். ஸ்ரீகண்டம்னா நீலகண்டம் அப்படின்னு விஷத்தை கண்டங்கள் உடையவர். பரமேஸ்வரன் ஏன் சார் விஷத்தை சாப்பிட்டார்? ஒன்னும் தெரியல. ஆறுமே கிடைக்கலையோ அவருக்கு இல்ல. அவர் என்ன பண்ணிவிட்டார்? அமிர்தமதன சந்தர்ப்பத்தில் விஷம் தோணி அந்த விஷமானது வரும் பொழுது ஆளாரம் அது உலகத்தை எல்லாம் எரிக்க வந்துருக்கு. 24 ஊரங்களையும் எரித்துவிடும் போல இருக்கு. அப்பொழுது என்ன பண்ணினார் பரமேஸ்வரன்? உலகத்தை காப்பாற்றணும் எனக்கூடியதான எண்ணத்துல அது நான் வாங்கி விழுந்துட்டார். விழுங்கினார். அந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் பார்க்கணும். அடுத்த கணம் அவர் யோஜனை பண்ணல, என்ன ஆகும்? சௌக்கியமா இருக்கணும். உலகத்துல நல்ல வாழும் இருக்கா, கெட்ட வாழும் இருக்கா, ஆஸ்திகாலும் இருக்கா, நாஸ்திகாலும் இருக்கா, பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ற வாழும் இருக்கா, பரமேஸ்வரனை வெயிற வாழும் இருக்கா. இதெல்லாம் யோஜனை பண்ணலையா அவர்? எல்லோருக்கும் சேவத்தை கொடுக்கணும். அது ஒன்றுதான் அவருடைய முதல் நோக்கம். என்ன வாங்கினார்? அதை கையில வாங்கினார், ஒழிஞ்சிட்டார். எரிஞ்சதுன்னு அது உள்ள போகும்போது எரிஞ்சுட்டே போறது சேவனுக்கு. அவரை பற்றி கவலைப்படல. எரிஞ்சுட்டே போறது கருத்து போயிடுது. கழுத்து உள்ள போக தெரிஞ்சிருச்சு. அம்பாள் பக்கத்துல இருந்தாராம். என்ன பண்ண? அமிர்தமயேன தன்னுடைய அமிர்தமயமான கைகள்னால அந்த கழுத்தை அப்படி தொட்டாலாம். என்ன ஆச்சுன்னு அந்த விஷமே போயிடுது. விஷமம் அமிர்தம் அமிர்தம் அம்பாளுடைய இசையினால அவ்வளவு விஷமும் அது அமிர்தமா போயிடுது. மேல போய் சொல்ல போல தவஜனனி சாதங்க மகிமா. அம்மா உங்களுடைய மகிமையினால்தான் பரமேஸ்வரனே இன்னும் ஆனந்தமா இருந்துட்டு இருக்க. இந்திரன் சந்திரன் பிரம்மா எல்லாரையும் விரிஞ்சா சர்வே அவெல்லாம் விபத்தியந்து அமிர்தத்தை பருகின பிறகும் அவன் என்ன ஆகும் என்னமோ டவுட் பண்றா சுவாமி. ஆனா உங்க ஆசைக்காரருக்கு அப்படி இல்லை. ஏன்? அது உன்னுடைய சாசங்க மகிமை. அம்பாட நினைச்சாலே சர்வ மங்கள ரூபிணி சர்வ மங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே அப்படின்னு சொல்லணும்னா அப்படி மங்களங்களுக்கெல்லாம் மங்களத்தை கொடுக்கக்கூடியதான சக்தி ஸ்வரூபம். அப்படி அந்த பரமேஸ்வரன் தான் சாப்பிட்ட அம்பாள் அதை போய் நிறுத்தினார். அம்பாள் போய் கேட்கலாம், ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு. ஒண்ணும் இல்ல, நீங்க அவசரப்பட்டு சாப்பிட்டு உங்களுடைய நோக்கம் நன்னா இருக்கு, ஆனா உள்ளூரை கவனிக்கலையேன்னு. என்ன? பரமேஸ்வரனுடைய வயசுல இது போல இன்னொரு பிரம்மாண்டம் இருக்கு. நீ இதை விழுந்தீங்கன்னா அந்த விஷயம் அங்க போச்சுன்னா அதனுடைய கதை என்னன்னா அப்ப அதை காப்பாற்றுறதுக்கு போக முடியோ. ஏழு என்ன பண்ணிட்டேன்னு ஏழு நான் இங்கேயே நிறுத்தி விட்டேன். அதனுடைய சக்தியை நான் வாங்கிட்டேன். அந்த விஷயத்தினுடைய சக்தியை நான் வாங்கிட்டேன். அதனால என்னன்னா அந்த விஷமானது திருசங்கூனுடைய நிலை அடைஞ்சதுன்னு. திருசங்கூன் ஒருவர் அவருக்கு விஸ்வாமித்திர நான் இந்த இந்த சரீரத்துடைய பக்கத்தை போனோம், யாகத்தை பண்ண முதல்ல யோசனை பண்ணினார். அப்புறம் சொன்னாராம், நான் வசிஷ்டரை கேட்டேன், அவர் முடியாதுன்னு. அப்பதான் நான் பண்ணி தரேன். வேற ஒண்ணும் ஒரு காரணமும் இல்லை. வசிஷ்டர் நோக்கினாரோ இல்லையா, நான் பண்ணி தரேன். அவ்வளவு 2 பேரும் ஒத்துமை பண்ணி விட்டார்ல. அந்த யஜ்ஞத்துடைய மகிமையினால இந்த சரீரத்தோடய மேல போனார் சொல்றது. ஆனா இந்திரன் என்ன பண்ணினார் தெரியுமா? இந்த சரீரத்தோட அந்த லோகத்துக்கு வரப்படாதப்ப தள்ளிட்டார். அந்த அட்மாஸ்பியர்லயும் தள்ளிட்டார். அங்க இருந்து விழும்பொழுது என்ன விஸ்வாமித்திரர் கத்தண்டே விழுந்தாராம். இவர் என்ன பண்ண அங்கேயே நிறுவிட்டார். என்ன அவ்வளவு பவர் இருக்கு. என்ன இப்படி பண்றது? என்ன அப்படியே நிற்கிறார். எந்த இடத்துல அவர் நின்னாரோ அந்த இடத்துல இன்னொரு சொர்க்கத்தை தயார் பண்ணிட்டார். என்னென்ன பொருள் உங்களுக்கு வேணுமோ அதை முழுக்க தயார் பண்ணி கொடுத்துருக்கார். மிளகு இருந்தது, அதுக்கு பதிலாக மிளகாய தயார் பண்ணிவிட்டார்.
அது மாதிரி எலிச்சம்பழம் தான் இருந்தது. இவர் என்ன பண்ணிருந்தா புளியை தயார் பண்ணிருந்தார். அப்படி லோகத்துல என்னென்ன இருக்கோ அதுக்கு பிரதிநிதியாக இன்னொன்னு தயார் பண்ணிட்டார். அவர் தயார் பண்ணப்பட்டதான பதார்த்தங்கள் தான் இந்த கத்திரிக்காய் எல்லாம். அவர்கள் தான் அமாவாசைக்கும் இதுமே கத்திரிக்காய் நவார்த்தா கம்பட்டையே கத்திரிக்காய் முருங்காய் முள்ளங்கி சேர்த்துக்கிறது இல்லை. எல்லாம் விஷம் இருக்கு. அதனாலதான் இது ஆகாரத்தை இருந்தா தானே தெரியும். ஆசிர பெரியவர்கள்ட்ட இருந்து பழகினா தெரியும். புது கொடுத்தனும் வைத்த பிறகுதான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற இன்னைக்கு எப்படி ஆச்சாரம் தெரியும்? நம்ம பெரியவர்கள்ட்ட இருந்தா இப்ப பண்ணணும் இப்படி பண்ணப்படாதுன்னு ஆச்சாரம். தர்மசாஸ்திரத்தை வாசித்து உங்களால எதையும் தெரிஞ்சுக்க முடியாது, பண்ண முடியாது. அத பழகணும், பெரியவர்கள்ட்ட பழகணும். அதே போலயே படிப்பும் குரு நடத்திலேயே இருந்து அவர்கிட்ட கத்துக்கணும். நிச்சயம் அவர் எப்படி தெரிஞ்சாருக்கா தானா வருதுன்னா பிரயோஜனம் இல்லைங்கிறது. அதனால சிஷியனுக்கு என்ன பேரு அன்பே வாசி, பக்கத்திலேயே இருந்து கத்துக்கிறவர் விசாசங்கள் இருக்கட்டும். அப்படி அந்த பரமேஸ்வரன் அதை சாப்பிட்டதுமே அம்பாள் என்ன பண்ணிக்கிறானா கழுத்தை அப்படி தொட்டா. இது பேர் கழுத்தை பிடிச்சான்னா நெரிச்சான்னு சொல்லாத இருக்கிறது. அதனால பரமேஸ்வரனுடைய கழுத்தனாக்கு விஷத்தோட நீலகண்டனா இருக்காது. அதான் ஸ்ரீகண்டன். சிவயுவதி பஞ்சபிரதி சிவயுவதி பரமேஸ்வரனுடைய ஆத்துக்காரி. ஏன் சார் முன்னால அம்பாளுடைய ஆத்துக்காரன்னு சொல்றது, இங்க பரமேஸ்வரனுடைய ஆத்துக்காரின்னு சொல்றது. அத ரெண்டு சிவன் சிம்பிளா சொல்லிட்டு போலாமே. ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜன் வாசி. அது என்ன ராமானுஜன் ராமனுக்கு தம்பி, லக்ஷ்மணனுக்கு அண்ணான்னு என்ன அர்த்தம்? என்ன மனுஷனுக்கு கவலை வந்தா இப்படிதான் பேசுவான். ஒழுங்கா பேசுறது. ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜன் ஏன் சொல்லணும்? ராமன் லக்ஷ்மணன் சொன்னா போராதவா? என்னங்க மனுஷனுக்கு கவலை துன்பம் ஜாஸ்தியா இருக்குன்னா பேச்சு தெரிய வராது. இங்க என்ன இந்த ரசாமலாய மகாசான்னு சொன்னேன் போன ஸ்லோகத்துல, அந்த ஆனந்த பெருசு ஜாஸ்தி ஆயிடுது. அதுக்காகத்தான் இப்படி பேசுறேன். இந்த 5 பிரசன்னாதி ஒன்னோட ஒண்ணு சேர்ந்ததுனால சம்போ நவபிரபி மூல பிரகிருதி சம்போ அந்த சம்பவதி சம்போ இத நினைச்ச மாத்திரத்தினாலேயே உங்களுக்கு நல்லது ஏற்படுறது. சிவம் பத்திரம் சம்மனு சொன்னா நல்லதுன்னு அர்த்தம். இந்த ஸ்ரீசக்கரத்தை பார்த்தாலே நல்லது. நீங்க ஸ்ரீசக்கரத்தை பூஜை பண்ணணும், அது பண்ணணும், பண்ணினா சேவம் தான், அது பத்தி இல்லை. வெறுமன ஆசிர ஸ்ரீசக்கரம் இருந்தா அதுக்கெல்லாம் உபதேசம் வேணும் சார், அது வேணாம் சார், யாரு வேண்டாம்னா. ஆனா அது வேணுங்கிறதுக்கு முன்னாலேயே ஸ்ரீசக்கரம் ஆசிர இருந்தாலே போதும், சகல சேமத்தையும் கொடுத்தோம். அம்பாளுடைய பலம் இருந்தாலே போதும், அந்த ஸ்ரீசக்கரம் இருந்தாலே சகல சேமம் ஏற்படும். அதான் சில பேர் வந்து கேட்டார், நான் சாஸ்திரம் படிக்கலாமோ அப்படின்னு. இது படிக்கணுங்கிறதுக்காகத்தான் வாத்தியவே சாஸ்திரத்தை எழுதினார். ஆனா உபதேசம் வேணுமா சார், தீட்சை வேணுமா சார்? வேணும். யாருக்கு என்ன, நீங்க இதை பண்ணிட்டே இருந்தா ஒரு நாளைக்கு ஆச்சாரியனே வந்து உங்களுக்கு கொடுப்ப. என்ன சாதாரணமாக தெரியவே இல்லையே, எனக்கு இது வேணும் அது வேணும் எப்படி தெரியும்? மனுஷாளுக்கு எப்படி தெரியும்? தெரியும். ஆனா நீங்க பக்தியோட பண்ணிட்டே இருக்கிறால் எல்லாமும் அந்த தெய்வமே உங்களுக்கு சாயம். ஆச்சாரியன் யாரு, அவருக்கு எப்படி நமக்கு உபதேசம் பண்ணுவார், எப்படி ஈர்க்கம் பண்ணுவார், ஒண்ணும் நீங்க கவலையே பட வேண்டாம். ஸ்ரீசக்கரத்துல ஆத்துல வச்சிருந்தா 2 புஷ்பத்தை போட்டு நமஸ்காரம் பண்ணுங்க. சாயங்காலம் வரையில குத்தோளத்தை ஏற்றி விட்டு தெரிஞ்ச ஒரு நோக்கல் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் பக்தியோடு சேர்ந்து நமஸ்காரம் பண்ணுங்க. பலம் என்ன சொல்லுங்க? வீடு முழுக்க பணம் வரும், மன நிம்மதி வரும். வேற என்ன வேணும்? சகலமும் ஏற்படும், ஆனந்தமா இருக்கலாம், உடம்புல நோய் நொடி இல்லாம இருக்கிறான். ஆகையால் இப்படி சம்போர் நவபிரதி மூல பிரகிருதி. மூல பிரகிருதி மூல பிரகிருதின்னு சொன்னா இதனால்தான் ஊடகங்கள்லாம் உண்டாயிருக்கு. மூல பிரகிருதி மகாராஜ்யா பிரகிருதி புருஷ
அப்படின்னு இதுலதான் ஆரம்பிச்சான் சாங்கியனை மதத்தை. அப்படி உலகத்தை எல்லாம் உண்டு பண்ணக்கூடியதான இந்த மூல பிரகிருதிகள் இருக்கு, இந்த சக்கரங்கள் அதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. 44 முக்கோணங்கள், 43 தான் சொன்னீங்களே. நடுவுல பிந்து ஸ்தானத்தில் இருக்கக்கூடியது முக்கோணம். முக்கோணம்னு சொல்லிருக்கேன், அதுதான் விசேஷம். ஒவ்வொரு இடத்துலையும் இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி இருந்துட்டே இருக்கு. அதனாலதான் 44 முக்கோணங்கள். வசுதள, அதுக்கப்புறம் 8 இதழ தாமரை, அதுக்கப்புறம் கலாத்திர, கலான்னா கலாத்து சோடசோமாக. இந்த 16 கலைகளோடு இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் என்னது என்ற பிரஸ்னோபநிடத்துல கடைசி பிரச்சனத்துல சொல்லி அங்க சொல்லும் பொழுது பாரத்ராஜன் திருப்பலாகிட்ட போனார். போய் நமஸ்காரம் பண்ணி கேட்டார், எனக்கு நம்ம சரீரத்துக்குள்ள சோடச கலை புருஷன் ஒருத்தர் இருக்காரானே, 16 கலைகளோடு இருக்கிற ஒரு புருஷன் இருக்காரானே, அவரை பத்தி கொஞ்சம் சொல்லணும் எனக்கு அப்படின்னு. இவர் என்ன பண்ண, இந்த பாரத்வாஜர் அந்த ராஜா வந்து கேட்டதுன்னு தெரியாதுன்ட்டு. தெரியாதுன்னு சொன்னா அந்த ராஜா போக வேண்டியதானே. பாரத்வாஜன் முனிவர், அவன் வந்து உட்கார் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். ராஜா வந்து கேட்கிறார், இந்த 16 கலை 2 புருஷன் சொல்லணும்ட்டு. பாரத்வாஜன் சொன்னா இவனுக்கு தெரியலையே பாங்க, தெரியலேங்கிற அது எப்படி அப்படி உலகத்தில் இருக்கிறது எல்லாமும் தெரியுமா எனக்குன்னு. இல்ல இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ங்கிற. அவரோட நீ தெரியாதப்பா அங்க நிற்கிறார். தெரியாதுன்னு 2ஆம் தரம் சொல்லியாச்சு, அப்போ போக மாட்டேங்கிறார். பார்த்தார், சுவாமின்னா ஒண்ணு சொல்றேன் பாருங்க, நான் ஒண்ணு அறிஞ்சிருக்கேன். என்னடா, ஒரு மனுஷன் பொய் சொன்னானே ஆனால் அவன் அடியோடு அழிஞ்சு போயிடுவான் அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுட்டு இருக்கேன். அது தெரிஞ்சுட்டுதான் சொல்றேன், எனக்கு நீங்க கேட்கறது தெரியாதுன்னு. அப்பவாத போலாம் முடியும் அப்படி இருக்கிறது. என்னதான் பண்றதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் ஆச்சு, அப்படியே முடிவுகிட்ட போனா ஒரு நமஸ்காரம் பண்ணி போன முடியும். ரொம்ப நேரம் என்ன, அப்புறம் பாட்டு அவர் போயிட்டாரு. இத பார்த்ததுன்னே இந்த பாரத்வாஜருக்கு மனசுல ரொம்ப கவலை இருந்தது. என்னடா, உலகம் என்னிடத்தில் எல்லாம் அறிந்திருக்கணும் என்று எதிர்பார்க்கிறது. இவர் வந்து எனக்கு தெரியும்னு எதிர்பார்க்கிறார். அப்ப நான் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு எனக்கு பிற்பலாகிட்ட போனேன். அப்பா எனக்கு சொல்லுங்க, இந்த 16 கலைகளை புருஷன் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க, யாருன்னு சொல்லுங்க. அவர் பார்த்தா சிந்தனை புருஷா எங்கேயோ ஊரெல்லாம் சேர்றது, அங்கே இங்கதானே இருக்கு உண்மையிட்ட இல்ல, எங்க இருக்கு உண்மை தெரியறதுக்குள்ளேயே இருக்கல. அப்படி எங்க இருக்கு, என்ன ஒண்ணும் தெரியலையே. பிராணமஜா பிராணம் இந்திரியம் அப்படின்னு 5 பூதங்களும் எல்லாத்தையும் அவர் தான் சொல்லி பண்ணிருக்கார். உங்க சரீரத்துக்குள்ளதான் இருக்கார், இதயத்துக்குள்ள இருக்கார். அதுக்குள்ள என்ன இருக்கோ அதை நீங்க தேடணும். அங்க கிடைக்கு. இந்த 16 கலைகளோடு இருக்கக்கூடியதான குருடம் உங்க சரீரத்துக்குள்ளே இருக்காருன்னு சொன்னேனே, அந்த 16ங்கிறத கலை, அதான் சோழச கலா. 16 கலைகள். இதை வச்சுட்டுதான் சந்திரனுக்கு 16 கலைகள்னு சொல்லி அந்த சந்திரன்ல பிரதிபன்முக்தராகம் மண்டல பூஜிகா பிரதிபத்து பிரதம, அங்கிருந்து ஆரம்பிச்சு திதியா திருதியா சதுர்த்தி அப்படி வரைச்சா பௌர்ணமி வரைக்கும் இந்த 16 கலைகளும் பரிபூர்ணமான ஒரு அம்சத்தை உங்களுக்கு கொடுக்கிறது. அப்படிப்பட்ட கலாசுர, அதனாலதான் 8 இதழ் தாமரை, அதுக்கப்புறம் 16 இதழ்கள் வந்திருக்கிறது. கலாசுர திரிவலய, அதுக்கு மேல 3 வளையங்கள், அதுக்கு மேல திரிரேகாபி 3 சதுரங்கள், சார்த்தம் தவ சரண போனா வண்ணதா. இப்ப
இப்படி தங்களுடைய சரண கோணங்கள் தங்களுடைய வீணங்கள் வீடு உங்களுடைய வீடானது இப்படி பரிணதமாக இருக்கு அப்படின்னு விசேஷமாக இந்த ஒரு ஸ்வரூபத்தை சொல்றது. இதே ஸ்வரூபத்தை தான் புருஷன மகர்ஷிகள், அந்த மகர்ஷிகள் வேதத்துல இந்த சக்கரத்தை பத்தியும் அம்பாளுடைய ஸ்வரூபத்தை பத்தியும் இங்க சொன்னதான ஸ்வரூபத்தை இதான் ஸ்ரீசக்கரம்னு பேர். பிந்து, அதுக்கு வெளியில 9 திரிகோணங்கள், அதுல 9 முக்கோணங்கள்ல 4 முக்கோணங்கள் மேலையும் 5 முக்கோணங்களும் கீழையும் பொண்ணோட ஒண்ணு பிந்தி, அதனால ஏற்பட்டதான 43 முக்கோணங்களும் நடுவில் இருக்கக்கூடியதான பிந்துவும், அதுக்கு மேல அஷ்டதள பத்மம், அதுக்கு மேல சோடதள பத்மம், அதுக்கு மேல 3 வலயங்கள், அதுக்கு மேல 3 சதுரங்கள், இவைகளை சேர்ந்த நவ ஆவரணங்கள் அப்படின்னு சொல்ல போறோம். இந்த நவ ஆவரணங்கள் 9 ஆவரணங்கள்னு சொல்றேன். இந்த ஆவரண சக்தி சொல்லிட்டு இருக்காரு. இத்தனையும் சேர்ந்து உள்ள இருக்கக்கூடியதான இதோட சம்பந்தப்படாம இருக்கக்கூடியது அந்த பிந்து. அந்த பிந்துவானது இந்த பிரபஞ்சத்தோட எதையும் சம்பந்தப்படாத அசங்கமாக உதாசீனமாக கூடஸ்தமாக இருக்க அந்த பிரம்மம். தாங்கள் எதை சொல்றீங்களோ அந்த பிரபஞ்சம், அந்த பிரம்மத்தினால்தான் உலகம் முழுக்க வேலை செஞ்சிருக்கு. ஆனா அது எப்படி இருக்கு? சம்பந்தப்படாம இருக்குது. பற்றுதல் இல்லாமல் தான் இருந்து கொண்டிருக்கு. ஆனா எல்லாம் காரியமும் நடக்கிறது. அம்பால நினைச்ச மாத்திரத்தினால என்ன ஏற்படுறது? எல்லாம் மிச்சா ஜெகதேஷ்டானா முக்திதா முக்தி ரூபிணி மிச்சா ஜெகதேஷ்டானா. எந்த உலகமாக நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்களோ அந்த உலகமாக ஆப்படுகிறதே தவிர அதுக்கு உண்மையான சட்டம் கிடையாது. தங்கத்துல இருந்து வலை வந்ததுன்னு வலையில தங்கம் இருக்கா, தங்கத்துல வலை இருக்கான்னு கேட்டான். முதல்ல வலையை விட்டு அதுக்கப்புறம் தங்கத்தை ஊற்றினான. அதுல இல்ல தங்கத்தினால வலை செஞ்சான்னு என்ன, தங்கத்துல வலை வந்து நான் என்ன சொல்றேன், வலை என்ன தங்க வலை, வலைக்குள்ள தங்கம் இருக்கா போல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா வசுதா தங்கம் தான் அது இருக்கு. வளைஞ்சு இருக்கிறதுனால வளைன்னு பேர் வச்சேன், தொங்கிட்டு இருக்கிறதுனால செஞ்சிரின்னு சொன்னேன். எல்லாமும் தங்கம் தான். அது அந்தந்த உருவத்தை அந்தந்த காரியத்தை பண்ணும் பொழுது அந்தந்த செயல். அதே போல அம்பாலே உலகமாக இருக்கார். அதனால விஸ்வரூபா உலகமே அம்பாளுடைய வடிவமாக இருக்கு. அந்த உலகமே அம்பாளுடைய வடிவமாக இருக்கும் பொழுது அம்பாளுக்கு இன்னொரு உருவம் ஸ்ரீசக்கரமாக தியானம் பண்றோம். அந்த ஸ்ரீசக்கரனுடைய மகிமையை சொல்லும் பொழுது விமான சம்புவனாசீசேமா இந்திரேவா அந்த புருஷர்கள்னு மகர்ஷிகள் அவ சொல்லிட்டு இருக்க. நாங்கள் இந்த ஸ்ரீசக்கரம் வடிவமாக உலகத்தை அறிவோம், அம்பாளை அறிவோம். புவனாசீசேமா புவனம் புலங்களை அறிவோம். இந்திரேவா இந்திரனும் விஷ்ணு தேவாலம், இந்திரன் தேவதைகளை கல்வி. விஷ்ணு தேவாலம்னா நம்ம சொல்லும் பொழுது அந்த பித்ருலோகத்துக்கு அதிபதி. அதனால சார்ந்த தினத்துல இந்த பக்கம் விஷ்ணு இலைன்னு ஒண்ணு போடுவா, விஷ்ணு தேவாலன்னு ஒண்ணு போடுவா, பித்ரு தேவதைகள் 3 பேர். அது சில பேர் அதுல 2 பேர் தான் ஒருத்தர் வேணும்னு விதையை போட்டு வச்சிருப்பா. எடுத்துட்டான் அவளுடைய சம்பிரதாயம் எப்படி இருக்கோ அப்படி. அது இந்திரனுக்கு தேவதைகளுக்கு சொல்லும் பொழுது ஒரு விதமா புனரப்படணும், அதை மாற்றி போடுறதுன்னா திரு தேவதைகளுக்கு போடப்படும். அதனாலதான் இந்த பக்கம் நான் மாசுங்க வளம் இடம்னு சொல்லிட்டு இருப்பார் வாத்திய. ஏன் சொல்றாரு என்ன ஏது? அந்தந்த வடிவத்துக்கு இவாளுக்கு சொல்லும் பொழுது ஸ்வாகான்னு சொல்லணும், திரு தேவதைகள் சொல்லும் பொழுது ஸ்வதான்னு சொல்லணும். இது என்ன சார் பாஸ்வேர்டு? இது சொன்னாதான் அந்த பக்கம் போகும், அது சொன்னாதான் இந்த பக்கம் போகும். அப்படி அப்படி அதுக்கு தகுந்த போல வச்சிருக்க. அந்த சுவாசத்தம் சொன்னா நீங்க கொடுக்கக்கூடியதான அந்த மந்திரத்தினால கொடுக்கக்கூடியதான ஜலமானது தேவதைகளுக்கு போகும். பிரதான சொல்லி அந்த மந்திரத்தோட எள்ளும் ஜலமும் வைக்கலையானால் அது வீட்டு லோகத்துக்கு போகும். நீங்க வெறும் எள்ளும் 1 கிளாஸ் ஜலம் தான் கொடுக்கலாம். ஆனா அது அவருக்கு 1 வருஷம் ஆகாரம். நீங்க ஒரு நாளைக்கு எள்ளும் ஜலமும் கொடுத்தேன்னா அவளுக்கு 1 வருஷம் ஆகாரம்.
அமெரிக்கால இருந்து ஒரே $1 தான் அனுப்பினாங்க, இங்க வந்து 50 ரூபாய். அது எப்படி சார்? இதை நம்பல, நம்ப மாட்டேங்குது. லோகத்துல மனுஷன் அவ எதையும் எதிர்பார்க்க, அவ எள்ளுஞ்சலம் தான், அந்த கர்ப்பத்திலிருந்து வந்ததான எள்ளுஞ்சலம் மந்திரபூர்வகமா எதிர்பார்க்க. அதை பண்ணினா அவளுக்கு ஒரு வருஷம் ஆகாரம் கிடையாது, நீங்க சௌக்கியமா இருக்கக்கூடாது. 1 மாசம் சம்பளம் வந்துருக்கு, ஒரே தினம் என்ன பண்ணாரு, 1 வருஷம் போனஸ். என்ன சந்தோஷம் உங்களுக்கு? அந்த சந்தோஷம் நீங்க ஒரு நாளைக்கு ஸ்தானம் பண்ணீங்க. அதான் பித்ருதேவர்களுக்கு விடாம ஸ்தானத்தை பண்ண. அப்படி விட்டு போச்சுன்னா என்ன பண்றது? அப்ப அதை தியானம் பண்ண அத்தனை பாபமும் போய்விடும். அத்தனை பாபம் போகும் சொன்னது பித்ருதேவர்கள் வந்து சொல்லல. அத்தனை உங்களுக்கு அதனால வரக்கூடியதான ஒரு பாபம் என்னத்தோ பித்ருதேவர்களுடைய பாபம். இந்த பாபம் இருக்கணும், வம்ச விருத்தி வராது, பயத்து வழி வரும். இப்படிப்பட்டதான சாபங்கள்லாம் வர போயிடும். அது போறதுக்கு துர்கே ஸ்மிருதா ஹரதி நட்டோ சத்தை ஸ்மிருதா மதிமதிவ சுபாம் ததாசி. பயம் முதல்ல போயிடும், ரோக பயம், அதுக்கப்புறம் மரண பயம், பாப பயம் எல்லாம் போயிடும். சத்தை ஸ்மிருதா மதிமதிவ சுபாம் ததாசி. நல்ல சமயத்துல தியானம் பண்ணினால் மேலும் மேலும் நல்லது ஏற்படும். தாரித்ய துக்க பய ஹாரணி காஸ்வதன்யா. நமக்கு காசு இல்லாம போயிடுமா நம்ம வாழ்க்கையில? நிறைய காசு இருக்கிறோம், இன்னைக்கு பயப்படுறாங்க. இன்ஃபிளேஷன் ரேட் 12% வரைக்கும் போச்சுன்னா, இப்ப நெகட்டிவ் இன்ஃபிளேஷன் அவன் நடுவில் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா வேலை ஒன்றும் குறையல, அதே மாதிரி அது பார்த்து தெரிஞ்சு அவன் கணக்கு தான் எப்படி போறதுன்னு தெரியல. ஆனா பயப்படுறாங்க. ஏன்னா இப்ப நம்ம கூட இந்த ஸ்டாண்டர்ட் மீறி குறைஞ்சு போயிடுமோ, நம்மளால வாழ்நாள் கூட இருக்க முடியுமோ அப்படின்னு பயப்படுற பார்த்தீங்களா? தாரித்ய துக்க, உடம்பு இப்படியே இருக்குமா? 4 நாளைக்கு உடம்பு கஷ்டமா இருக்கு, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியா இருக்கு, நமக்கு யாராவது சாயம் வேண்டி இருக்குமா வயதான காலத்தில்? இந்த கவலையெல்லாம் பழைய நாள்ல கிடையாது. நிறைய குழந்தைகள் இல்லை, ஒரு பையன் இல்லைன்னா இன்னொரு பையன் பார்த்துக்கலாம். அப்படி என்ன தைரியம் இருந்த காலம். இப்ப ஒரே பையன் ஏகோ தேவா, அவனும் எங்க இருக்கான்? அவன் பார்த்து அமெரிக்கால இருக்கான். சின்ன குழந்தைகள இவ பிறந்ததுன்னு கிறிஸ்துல போட்டா, வயசான காலத்துல அவன் இவால முதியோர் இல்லத்துல போட்டா, யாரு வயசு யாரு தப்புன்னு எனக்கு தெரியும். இவன் எப்படி நீங்க முன்னால போட்டாலும் அப்படிதானே பின்னால வளருங்க. குழந்தைகளை வளர்க்கறதுதான் அம்மா அப்பா 2 பேரும் உத்தியோகத்துக்கு வர குழந்தைய கிறிஸ்துல விட்டா, அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு ஆசை பார்த்துக்கிறேன். வயசான உங்களுக்கு வராது அப்படின்னு கட்டான தெரிஞ்சவன் அவன் குழந்தை அவன் அப்படிதான் பண்ண போறான். இதெல்லாம் நமக்கு பயம் வரக்கூடாது. மேலும் மேலும் பயம் வரப்படுகிறதான சூழ்நிலைகளை நம்மளே பண்ணிட்டு இருக்கோம். அதான் சொல்றது தாரித்ய, பணத்தினால ஒரு பயம், இப்படி எல்லாம் ஆயிரமான ஒரு பயம். தாரித்ய துக்க பய சர்வோபகார கரணாய சதந்திரசித்தா. அது போகணுங்கிறதுக்காக இந்திரேவா ஜனத்தன்வன் பிரஜா. எங்களுடைய சரீரத்தை நல்லா கொடுக்கணும், எங்களுக்கு நல்ல காரியங்கள் மேலும் மேலும் பண்ணி யஜ்ஞம் அக்னிஷ்டோ மாதிரி யஜ்ஞங்கள்லாம் நாங்க பண்ணணும். அதோட மட்டுமல்ல, தன்வஞ்ச சரீரம், ஆட்டுக்காரி, பிரஜாந்த குழந்தைகள், ஆதித்யிருந்த சகதீரதாது, ஆதித்யால் ஜாதக ஆதித்யால் இந்திரன் இவர்களுக்கு எல்லோரும் எங்களுக்கு என்னோட சேர்ந்து பக்கத்திலேயே இருக்கணும். இந்திரன் சூரியனும் கணங்களோடு சேர்ந்ததான மறுதேவதையும் அஸ்மாகம் போவிதா தனோதா. அஸ்மாகம் எங்களுக்கு அதிகா எல்லாவற்றையும் காப்பாற்றக்கூடியதான நிலையை இருக்கட்டும், கொடுக்கட்டும். இந்த விரைவிலே நான் இந்த சரீரத்துக்குள்ள சமாதி நிலையை கிடைச்சு
சரீரம் முழுக்க முழுகிட்டு இருக்கா கூடியதான் ஆனந்த பெருக்கிற நாம் முழுகணும். அதோட இல்ல, இந்த புவனம் முழுக்க அன்னங்கள் முழுக்க இதை காப்பாற்றப்படணும். அதை நான் அறியட்டும். சர்வஜனாதம் சுகாதீன் சுகாதீன் துக்கனா சுகத்துக்கு ஆதியா இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் புண்ணியம். அது எங்களுக்கு வரணும். இல்ல சோபனமான இந்திரியங்கள் எங்களுக்கு இருக்கணும். கண்ணு காது மூக்க நாக்கு தோட கடைசி வரைக்கும் வேலை செய்யணும். அதோட கூட மனசும் வேலை செய்யணும். அம்பாவை பிரார்த்தனை பண்றது பாருங்க. சுகாது